பிடி கொழுக்கட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, செய்யலாமேனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு, அடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு நல்லா பல்லுப்பெல்லாம் இதை போல் நல்லா அதையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துருக்கிறேன். இது வீட்டில் ரெடி பண்ண மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் இதை போல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு பிஞ்சுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்த இந்த தேங்காய் துண்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு நம்ம 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துலாம். வெல்லம் கரைச்சல் நல்லா கொதிச்சு வந்தால் போதும், பாகுப்பதம் தேவையில்லை. 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இந்த தண்ணியை இந்த மாவோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக சேர்க்கறதுலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஆறுறதும் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை போல் பிடி கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்துலையோ இதை போல் ஒரு கடாயிலையோ 10 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வீடு ஃபுல்லாக கமன்னு வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான பிடி கொழுக்கட்டை ரெடி.